நிறைய பேருக்குமே வந்து இப்போ கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தாதான் கர்மா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தொடர்ந்து பலரிடையுமே வந்துக்கிட்டு இருக்கு சார். அதுக்கு உங்களோட பதில் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது நல்ல கேள்வி தான். ஏன்னா இந்த கலியுகத்தில் இப்போ கர்மாவில் சிக்கி தான் நம்ம நிறைய டென்ஷன், கோபம், அதனால் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சிட்ருக்குறோம். இதில் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கர்மா, சில நட்சத்திரத்துக்கு கர்மா இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதில் யார் யாருக்கு கர்மா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27. அசுபதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வர யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் தோஷம் உண்டு. இந்தியாவில் எப்படி இறந்தாலும் சரி, அவங்க சூசைட் பண்ணாலும் சரி, ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, இயற்கை மரணம் அடைஞ்சாலும் சரி, இவங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இளமை மரணம் இவங்க தான் அடைவாங்க. அசுபதியிலேருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வர ஆயுள் தோஷத்தில் பிறக்கிறவங்க.